அண்மை செய்தி பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் திமுக, அதிமுக வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் திமுக, அதிமுக வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நேற்று திமுக, அதிமுக இடையே காரசார விவாதமானது நடைபெற்ற நிலையில் பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் திமுக, அதிமுக வழங்கியுள்ளதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவம் குறித்து நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இடையே காரசார விவாதமானது நடைபெற்ற நிலையில் தற்போது இது தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் திமுக, அதிமுக வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் திமுக, அதிமுக வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்பிலும் காரசார விவாதமானது நடைபெற்ற நிலையில் தற்போது பொள்ளாச்சி சம்பவம் குறித்த அதிமுக, திமுக ஆதாரங்களை சபாநாயகரிடம் வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை திமுக, அதிமுக சபாநாயகரிடம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபாநாயகர் அலுவலகத்தில் இரு கட்சிகள் சார்பிலும் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவையில் இன்று 6வது நாள் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் அதிமுக, திமுக வழங்கியிருக்கிறது. சபாநாயகர் அலுவலகத்தில் இரு கட்சிகளின் சார்பிலும் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இடையே காரசார விவாதமானது நடைபெற்ற நிலையில் தற்போது சபாநாயகர் அலுவலகத்தில் இரு கட்சிகள் சார்பிலும் பொள்ளாச்சி சம்பவம் குறித்த ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 6ஆம் நாள் தற்போது தொடங்கியிருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் திமுக, அதிமுக தற்போது வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் காரசார விவாதமானது நடைபெற்ற நிலையில் தற்போது பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை இரண்டு கட்சிகளும் சமர்ப்பித்திருக்கிறது. பேரவை தொடங்குவதற்கு முன்பு சபாநாயகரை சந்தித்து முதலமைச்சர் ஆதாரங்களை வழங்கியதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது.